20 நாட்களிலும் பி என்பவர் அதே வேலையை 30 நாட்களிலும் செய்து முடிக்க சரிங்களா எத்தனை நாட்கள் ஆகும்? அதாவது பார்த்தீங்கன்னா ஏ ஒரு வேலையை 20 நாள் செய்கிறாரு, பி 30 நாள் செய்கிறாங்க. 2 பேர் சேர்ந்து செஞ்சாங்கன்னா எவ்வளோ நாள் ஆகும்? ஓகேங்களா, 2 பேர் சேர்ந்து செஞ்சாங்கன்னா எவ்வளோ நாள் ஆகும் அப்படிங்கிற கான்செப்ட் தான். நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா 1/, மெத்தட் போடுவீங்களா, 1/a + 1/b அப்படி போடுவீங்க. அப்படி போடாமல் வேறு மாதிரி எப்படி யோசிக்கலாம்ங்கிறத பாருங்கள். இப்போ ஏங்கிறவர் பார்த்தீங்கன்னா ஒரு வேலை எவ்வளோ நாளில் செய்கிறாருங்க? 20. பிங்கிறவர் ஒரு வேலை எவ்வளோ நாள் செய்கிறாரு? 30. சரிங்களா, இதை நான் எப்படி எடுத்துக்குவேன்னா இந்த 2க்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சிக்குவேன். 2க்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சா என்ன வரும்? 20க்கும் 30க்கு எல்சிஎம் என்ன வரும்? 60. அப்போது மொத்தமாக நம்ம எவ்வளோ செய்யணும்னு வச்சுக்கிறேன்னா மொத்தமாக நான் 60 செய்யணும். மொத்தமாக நான் எவ்வளோ செய்யணும்? 60 செய்யணும்னு வச்சுக்கிறேன். அதில் ஒரு நாளோட திறன் சரிங்களா, மொத்தமாக 60 செய்யணும். இவர் எத்தனை நாளில் முடிக்கிறாரு? 20 நாளில் முடிக்கிறாரு. அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ செய்வார்? இவர் ஏங்கிறவர் 3. ஏங்கிறவர் ஒரு நாளைக்கு எவ்வளோ செய்வாருங்க? 3. பிங்கிறவர் ஒரு நாளைக்கு எவ்வளோ செய்வார்? 2. இருவரும் சேர்ந்து செய்தால், இப்போ 2 பேர் சேர்ந்து செஞ்சாங்கன்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ ஆகும்? ஒரு நாளைக்கு எத்தனை வருங்க? 2 பேர் சேர்ந்தாங்கன்னா 5. சரிங்களா, டோட்டலாக நம்ம எவ்வளோ செய்யணும்? 60 செய்யணும். அப்போ டோட்டலாக 60 செய்யணும். 2 பேர் சேர்ந்தாங்கன்னு ஒரு நாளைக்கு எவ்வளோ செய்வாங்க? 5 போட்டு எவ்வளோ? 12. இருவரும் சேர்ந்து செய்தால் எத்தனை நாட்கள் முடிக்கலாம்? 12 நாட்களில் முடிக்கலாம். இந்த சம்மு இந்த மாதிரி மெத்தட் எங்கே உங்களுக்கு யூஸ் ஆகும்னா, பெரிய சம் வரும் தெரியுங்களா, ஏ விலகி விடுகிறார் பின்னர் சி சேருகிறார், அந்த இடத்துல இதை மாதிரி மெத்தட் போட்டிங்கன்னா ஈஸியாக போட்டுடலாம். இப்போ பார்க்குறப்போ உங்களுக்கு என்ன ஆகுன்னா 1/, மெத்தடே பெஸ்ட்டாக தானே இருக்குது, இதையே நம்ம பழகணுங்கிற மாதிரி இருக்கும். பெரிய சம்ஸ் வர்றப்போ பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் பழகி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குன்னா ஈஸியாக இருக்கும். இது புரிஞ்சுதுங்களா? இந்த கான்செப்ட்டு புரிஞ்சுதுங்களா? ஏதாச்சும் புரியலன்னு கேளுங்க. ஃபஸ்ட்டு சம் இந்த மெத்தட் தான் போடுவீங்களா? ஓகே சார். செகண்ட் சம் பாருங்கள். செகண்ட் சம், ஏ ஒரு வேலையை ஏபி இருவரும் சேர்ந்து 8 நாட்களில் முடிப்பர். ஏ 12 நாட்கள் முடிப்பார் எனில் பி அந்த வேலையை எத்தனை நாட்கள் முடிப்பார்? ஓகேங்களா சார், நடத்திடலாங்களா சார்? ஒரு வேலை இருக்குது, ஏபி 2 பேர் சேர்ந்து ஒரு வேலை எத்தனை நாளில் பண்ணுறாங்க? 8 நாட்களில் செய்து முடிப்பார். ஏ அந்த வேலை எத்தனை நாட்கள் செய்கிறார்? 12 நாட்களில் செய்கிறார். ஓகேங்களா, இதுதான் கான்செப்ட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? இப்போது நம்ம எப்பவும் போல் இது 2க்குமே எல்சிஎம் எடுங்க. 8க்கும் 12க்கும் எல்சிஎம் என்ன வரும்? 24. 8க்கும் 12க்கு எல்சிஎம் என்ன வருங்க? 24. எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரியுங்களா? எல்சிஎம்மு பெரிய நம்பர் என்னது? 12. ஓர் 12 12. 8ஆம் வாய்ப்பாட்டில் வராது. 2 12 எவ்வளோ வரும்? 24. 24ங்கிறது 8ஆம் வாய்ப்பாட்லேயும் வரும், 12ஆம் வாய்ப்பாட்லேயும் வரும். அப்போ டோட்டலாக நம்ம எவ்வளோ செய்யணும்னு வச்சுக்கிறோம்? 24. டோட்டல் எத்தனை செய்யணும்னு வச்சுக்கிறோம்? 24. அப்போது நமக்கு என்னென்னா ஒரு நாளோட திறன் பார்க்குறோம். ஏபி 2 பேர் சேர்ந்தாங்கன்னா மொத்தமாக 24 செய்கிறதுக்கு எவ்வளோ ஆகும்? 8 3 24. ஒரு நாளைக்கு எவ்வளோ செய்வாங்க? சரிங்களா, 3. ஏ மட்டும் ஒரு நாளைக்கு தனியாக எவ்வளோ செய்வார்? 2. ஏ மட்டும் ஒரு நாளைக்கு எவ்வளோ செய்வாருங்க? 2. நமக்கு என்ன கேட்குறாங்க? பி மட்டும் தனியாக செய்தால் எத்தனை நாட்கள் செய்து முடிப்பார்? இந்த பி மட்டும் தனியாக செய்கிறாருன்னா எத்தனை நாளில் செஞ்சு முடிப்பாருங்கிறதா நம்மளோட கான்செப்ட். இங்கே பாருங்கள், ஏ வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ செய்வார்? 2 பேர் சேர்ந்தாங்கன்னு ஒரு நாளைக்கு எவ்வளோ? 3. அப்போது ஏ வந்து ஒரு நாளைக்கு 2 செய்கிறாரு. மீதி இருக்கிற வேலை யார் செய்வாங்கன்னு அர்த்தம்? பி ஒரு நாளைக்கு எவ்வளோ செய்வார்? அப்போது 1. பி ஒரு நாளைக்கு எவ்வளோ செய்வாருங்க? அப்போது 1. அப்போது இதே 24 இதே வேலையை பி தனியாக செய்தால் எத்தனை நாட்கள் முடிப்பார்? இது மொத்தமாக எவ்வளோ செய்ய வேண்டாமோ? 24. சரிங்களா, பி வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ செய்வார்? 1 / 1ன்னு போட்டிங்கன்னா பி மட்டும் தனியாக செய்தால் எத்தனை நாட்கள் செய்து முடிப்பார்? 24 நாட்கள் செய்து முடிப்பார். சார் இதே மெத்தட் தான் நடத்தியிருக்காருங்களா இல்லை வேறு மெத்தட் நடத்தியிருக்காருங்களா? இதே மெத்தட் தானுங்க சார். ஓகே, புரியுதுங்களா? ஏதாச்சும் புரியலன்னா கேட்டுக்குங்க, அப்புறம் என்ன போக போக இதாக போயிடும். ஏதாச்சும் புரியலிங்களா? ஓகே தானே? இதை மாதிரி சம் போட்டுறீங்கள? இதை மாதிரி சம்ஸ் நமக்கு கேட்டாங்கன்னா நீங்கள் மேக்ஸிமம் என்ன பண்ணணுன்னா பியானாவே எடுக்கக்கூடாதுங்க, மைண்டில் போட்டு பழகணும். இது ஸ்பீடப் ஆயிடுச்சுன்னா நீங்கள் மைண்டில் போட்டு பழகுனீங்கன்னா தான் அந்த சம் வரும். நமக்கு இருக்கிற கெட்ட பழக்கம் என்னென்னா எடுத்தது பின்னாடி எழுது இப்படி எழுதிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு டைம் பத்தாமல் போயிடும். டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணோன்னா முடிஞ்ச வரைக்கும் ஃபஸ்ட்டு மெத்தட் தெரிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் மைண்டில் போட்டு பழகுங்க. அப்படி பழகுனீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆயிரும்னா இது ஈஸியாக நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, அடுத்த சம் போகலாங்களா?
அடுத்த சம் பாருங்க. ஏபி ஒரு வேலையை 12 நாட்களிலும் பிசி அதே வேலையை 15 நாட்களிலும் சிஏ 20 நாட்களிலும் முடிப்பர் எனில் மூவரும் சேர்ந்து எத்தனை நாட்கள் முடிப்பர்? ஒன்று மூவரும் சேர்ந்து எத்தனை நாட்கள் முடிப்பர் அப்படின்னு கேட்பாங்க. அப்படி இல்லாட்டி தனித்தனியாக எத்தனை நாட்கள் முடிப்பர்? சம் எழுதிக்கிங்க. சம் எழுதலையே நீங்கள் இவ்வளோ நேரம், எழுதிக்கிங்க. அப்புறம் எழுதிட்டிங்களா? சார் பாருங்க, போன சம் மாதிரியே தான் இந்த சம் என்ன பண்ணுவோம்னா, ஏபி அதாவது ஏ ப்ளஸ் பி சரிங்களா, ஒரு வேலை எத்தனை நாள் செய்கிறாரு? 12. பி ப்ளஸ் சி ஒரு வேலை எத்தனை நாள் செய்கிறாருன்னா அதே வேலையை பார்த்தீங்கன்னா 15. சி ப்ளஸ் ஏ அதே வேலையை எத்தனை நாள் செய்கிறாங்க? 20 நாட்கள். ஓகேங்களா? இங்கே ஏ ப்ளஸ் பி, பி ப்ளஸ் சி, சி ப்ளஸ் ஏன்னு இருக்குது. கவனிங்க, அப்புறம் எழுதிக்கலாம். சரிங்களா? இப்படி வந்ததுக்கப்புறம் இதை நம்ம என்ன செய்யணும்? ஃபஸ்ட்டு எல்சிஎம் எடுக்கணும். சரிங்களா? எல்சிஎம் எடுத்திங்கன்னா 12, 15, 20. இதுக்கு எல்சிஎம் எப்படி எடுப்பீங்க? 60. இதோட எல்சிஎம் என்னது? 60. ஏன் இதோட எல்சிஎம் 60. எழுதிட்டிங்களா? அதுக்கப்புறம் ஒரு நாளோட திறன் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? மொத்த வேலை 60னா ஒரு நாள் திறன். ஏ ப்ளஸ் பி ஒரு நாளைக்கு எவ்வளோ செய்வாங்க? ஒரு நாளைக்கு எவ்வளோ? 12, 5, 60. பி ப்ளஸ் சி ஒரு நாளைக்கு எவ்வளோ செய்வாங்க? 4, 60. சி ப்ளஸ் ஏ ஒரு நாளைக்கு எவ்வளோ செய்வாங்க? 3. ஓகேங்களா? இது வரைக்கும் ஆஸ் யூசுவல் போடுற மாதிரி போட்டுருவோம். மூவரும் சேர்ந்து வேலை செய்தால், சரிங்களா, 3 பேர் சேர்ந்து செஞ்சாங்கன்னா எவ்வளோங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஏபிசி. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுங்க? இது ஒரு சின்ன மெத்தேடை கொஞ்சம் ஆல்டர்னேட் பண்ணணும். என்ன பண்ணணுங்க இதுக்கு? அதாவது மொத்தமாக எவ்வளோ இருக்குதுங்க? 60 இருக்குதா? இன்ட்டு 2ன்னு போட்டுக்கோங்க. 60 இன்ட்டு 2. ஏன்னு பார்த்தீங்கன்னா பி 2 டைம் வரும், ஏ 2 டைம் வரும், சி 2 டைம் வரும். எல்லாமே 2 டைம் வர்றதுனால இன்ட்டு 2ன்னு போட்டுட்டு, சரிங்களா, இன்ட்டு 2ன்னு போட்டுக்கிறோம். போட்டதுக்கப்புறம் இங்கே என்ன இருக்குது? 5, 4, 3. இது எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா என்ன வரும்? சரிங்களா? 5, 4, 3 கூட்டினோம்னா 9, 12. ஓகே, 12. அப்போ இதையும் கேன்சல் பண்ணோம்னா என்ன வரும்? 5, 12, 2, 10. சரிங்களா? அப்போது மூவரும் சேர்ந்து செய்தால் 10 நாட்களில் செய்து முடிப்பர். அப்போ ஒரு நாள் கெப்பாசிட்டி எவ்வளோ? அப்போது 3 பேர் சேர்ந்தாங்கன்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ முடிப்பாங்க? மொத்தமாக 60 செய்யணும். சரிங்களா? எத்தனை நாளில் முடிக்கிறாங்க? 10 நாளில் முடிக்கிறாங்க. அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ செய்வாங்க? 6. ஒரு நாளைக்கு எவ்வளோ வருவாங்க? 6. ஓகேங்களா? மூவரும் சேர்ந்து செய்தால் 10 நாட்களில் செய்யலாம். புரியுதுங்களா? இந்த இடத்துல ஏன் 2 போடுறோன்னு தெரியுதுங்களா? ஏன் 2 போடுறோம்னா ஏ ப்ளஸ் பி, பி ப்ளஸ் சி, சி ப்ளஸ் ஏ 2 டைம் வரதுனால இன்ட்டு 2 போட்டு இங்கே இருக்கிறத கூட்டி நம்ம போட்டுறோம். போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணிடுறோம்னா இதோட இந்த கான்செப்டை நீங்கள் மறந்துடணும். மறந்ததுக்கப்புறம் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? இந்த சம் பாருங்கள், நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா தனித்தனியாக செய்தால், சரிங்களா, தனித்தனியாக செய்தால் எத்தனை நாட்கள் செய்து முடிப்பார் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ தனித்தனியாக யாரோ ஒருத்தருக்கு நான் சொல்கிறேன், மற்ற 2 பேருக்கு நீங்களே போட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏபிசி தனித்தனியாக செஞ்சாங்கன்னா, சரிங்களா, இப்போ ஏபிசி மொத்தமாக ஒரு நாளைக்கு எவ்வளோ செய்கிறாங்க? 6 செய்கிறாங்க. சரிங்களா? அப்போ ஏபி மட்டும் ஒரு நாளைக்கு எவ்வளோ செய்கிறாங்க? 5. பாருங்கள், ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஒரு நாளைக்கு தனியாக செஞ்சால் 6 செய்கிறாரு. சரிங்களா? இதில் ஏ ப்ளஸ் பி சேர்ந்தாங்கன்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ செய்வாங்க? 5 செய்கிறாங்களா? அப்போது இதில் பார்த்தீங்கன்னா சி மட்டும் தனியாக செஞ்சுருந்தாருன்னா, சி மட்டும் செஞ்சுருந்தாருன்னா எவ்வளோ செஞ்சுருப்பாங்க? இந்த ஏ இந்த மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா என்னாகும்? இது கேன்சல் ஆயிரும். அப்போ சி ஈக்குவல் டு என்ன வரும் உங்களுக்கு? 1. சி வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ செய்வார் இவர்? ஒரு நாளோட கெப்பாசிட்டி எவ்வளோ? சியோட கெப்பாசிட்டி 1. புரியுதுங்களா? சி ஒரு நாளைக்கு 1 செய்வார். அப்போ இந்த வேலையை எத்தனை நாள் செஞ்சு முடிப்பார்? ஒரு நாளைக்கு 1 செஞ்சார்னா 60 எத்தனை நாள் செய்வார்? 60 நாட்களில் செய்து முடிப்பார். சி எத்தனை நாட்கள் செய்து முடிப்பார்? சி பார்த்தீங்கன்னா 60 நாட்களில் செய்து முடிப்பார். சார் ஓகே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏபி எத்தனை நாட்கள் செய்து முடிப்பார்னு சொல்லி ஒர்க் அவுட் பண்ணிட்டு சொல்லுங்கள். புரியலன்னா கேளுங்க, ஸ்லோவாக நடத்திக்கலாம். ஸ்பீடாக போகிற மாதிரி இருந்தால் ஸ்லோவாக போய்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை.
போட்டிங்களா? ஏ எவ்வளோ நாளில் செஞ்சு முடிப்பாருங்க? ஏ தனியாக செய்தால் ஏ வந்து 30 நாளுங்களா? எல்லாருக்கும் ஈக்குவலாக வந்துச்சுன்னா ஆன்சர் கரெக்டு. வரலின்னா ஏதோ தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஏ வந்து 30 நாள் வருதுங்களா? கரெக்டாக வந்துருச்சுங்களா? சரி, அப்புறம் பி எத்தனை நாட்கள் வரும்? பி வந்து 20 நாட்கள். எல்லாருக்கும் 20 நாட்கள் வருதுங்களா? சார் ஓகே, கரெக்டு தானே? புரிஞ்சதில்லை இந்த சம்மு? யாருக்காச்சும் புரியலன்னு திருப்பி நடத்திடலாம். கேளுங்க. டவுட் இருக்குங்களா சார்? டவுட் இருக்குங்களாங்க சார்? ஓகே தானுங்க. 60 × 2/12 எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்குறீங்களா? இப்போ பாருங்கம்மா, போன சம் பார்த்தீங்கன்னா ஏ பிசின்னு தனித்தனியாக எடுத்துட்டாங்கம்மா. ஆனால் இந்த சம்மில் என்ன கேட்டாங்கன்னா ஏ ப்ளஸ் பி, பி ப்ளஸ் சி, சி ப்ளஸ் ஏ. இப்போ மூவரும் இணைந்து சேர்ந்தால் அப்படின்னு பார்த்தோம்னா இது எல்லாத்தையும் கூட்டினோம்னா 2A 2B 2C 2 டைம் வரதுனால அந்த ஒர்க் என்ன பண்ணிக்கிறோம்னா 2ன்னு எழுதிக்கிறோம். சரிங்களா? இந்த ஒரு சம்முக்கு ஆமாம் இன்ட்டு 2, இந்த ஒரு சம்முக்கு மட்டும்தான் இந்த மாதிரி இன்ட்டு 2 போடுவோம். மற்ற சம்முக்கு வந்து அப்படி போட தேவையில்லை. ஏ ப்ளஸ் பி, பி ப்ளஸ் சி, சி ப்ளஸ் ஏ வந்தால் மட்டும்தான் இன்ட்டு 2 போட்டுட்டு இங்கே வந்து டோட்டலாக 5 4 3 இதை கூட்டினோம்னா 9 9 3 12. சரிங்களா? அப்போ போட்டோம்னா என்ன ஆகும்? இது கேன்சல் பண்ணோம்னா 5 2 10. அப்போது மூவரும் சேர்ந்து செய்தால் 10 நாட்கள் முடிப்பார். அப்போ ஒரு நாள் மொத்தமாக நம்ம எவ்வளோ செய்யணும்? 60 செய்யணும். அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோன்னு பார்த்துக்குறோம். அப்போ ஒரு நாளைக்கு செஞ்சாங்கன்னா 3 பேர் சேர்ந்தாங்கன்னா 6 செய்வாங்க. இப்போ புரியுதுங்களா? எப்படி வந்துச்சுன்னு அந்த 2 இந்த ஒரு சம் மட்டும் அந்த எக்ஸ்ட்ராவாக ஒரு மெத்தட் வரும். என்ன ரீசன்னா எல்லாமே 2 டைம் வரதுனால இன்ட்டு 2ன்னு போட்டுக்குவோம். மற்ற சம்முக்கெல்லாம் ஏபிசி அப்படியே வரதுனால நீங்கள் என்ன எல்சிஎம் வருதோ அதை அப்படியே வச்சு என்ன பண்ணிக்கலாம்னா டிவைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, வேறு ஏதாச்சும் டவுட்டுங்களா? வேறு ஏதாச்சும் டவுட்டுங்களாம்மா? சரி ஓகே. அடுத்த சம்மு, ஏ ஒரு வேலையை 10 நாட்களிலும் பி அதே வேலையை 15 நாட்களிலும் முடிப்பர். இருவரும் சேர்ந்து ரூபாய் 1500 ஈட்டினால் எவ்வாறு பிரித்து கொள்வர்? சம் எழுதிக்கிங்க. இந்த சம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்டுகிட்டே இருந்தாங்க டிஎன்பிஎஸ்சியில். பார்த்தீங்கன்னா ஒரு இதெல்லாமே ஓல்டு பழைய புக்கில் இருக்கிற கொஸ்டின்ஸ். இப்போ நடத்துகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா பழைய புக்கில் இருக்கிற கொஸ்டின், எல்லாமே ரிப்பீட்டடாக கேட்டிருக்கிற கொஸ்டின். சரிங்களா? நிறைய ஒர்க் அவுட் பண்ணி பழகினீங்கன்னா அது பார்த்த உடனே நீங்கள் ஆன்சர் பண்ணிடுவீங்க. $900 600. சார் போட்டுங்களா? போட்டு காட்டுறதுங்களா? சார் பாருங்கள், என்ன பண்ணுங்கன்னா ஏ பி 2 பேர் இருக்காங்க. சரிங்களா? ஏ ஒரு வேலை எத்தனை நாளில் செய்கிறாரு? 10 நாளில் செய்கிறாரு. பி 15 நாளில் செய்கிறாங்க. இது நீங்கள் என்ன பண்ணிக்கோன்னு ஆஸ் யூஸ்வல் எல்சிஎம் எடுத்துக்கோங்க. சரிங்களா? எல்சிஎம் எடுத்திங்கன்னா என்ன வரும்? 10க்கு 15க்கு எல்சிஎம் என்ன வரும்? 30. 10க்கு 15க்கு எல்சிஎம் என்ன வரும்? 30ன்னு வரும். ஓகேவா? அப்போது 30. அப்போ ஒரு நாள் கெப்பாசிட்டி எவ்வளோன்னு பார்க்கணும். ஒரு நாள் கெப்பாசிட்டின்னு எடுத்துட்டோம்னா இவர் ஒரு நாளைக்கு எவ்வளோ செய்வார்? 3. இவர் ஒரு நாளைக்கு எவ்வளோ செய்வாருங்க? 2. ஓகேங்களா? ஒரு நாளைக்கு 3, ஒரு நாளைக்கு 2 இப்படி எழுதிட்டோம். எழுதுனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோன்னு 2 பேர் சேர்ந்து செஞ்சு இந்த 1500 வாங்கிக்கிறாங்க. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா 2 பேர் சேர்ந்தாங்கன்னா, சரிங்களா, 2 பேர் எவ்வளோ நாளுங்கிறது நமக்கு தேவையில்லை, 2 பேர் சேர்ந்து முடிச்சிடுறாங்க. முடிக்கிறதுல 3 பங்கு யாருக்கு போயிடும்? ஏக்கு போயிடும். 2 பங்கு யாருக்கு போகும்? பி. எவ்வளோ வேலை செய்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தானே ஊதியம் கிடைக்கும். அப்போது மொத்தமாக, சரிங்களா, மொத்தமாக எவ்வளோ? 3 + 2ங்கிறது பார்த்தீங்கன்னா டோட்டலாக, சரிங்களா, 3 + 2ங்கிறது 5. சரிங்களா? 5ல் 3 பங்கு யாருக்கு? ஏக்கு போகும். 5ல் 2 பங்கு யாருக்கு? பி. டோட்டலாக 1500 இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா 5ல் 3 பங்கு நம்ம யாருக்கு கொடுக்கணும்? ஏக்கு கொடுக்கணும். புரியுதுங்களா? அப்போது இதையும் கேன்சல் பண்ண என்ன வரும்? 300. 300ங்கிறப்போ 300 இன்ட்டு பார்த்தீங்கன்னா 900. ஏவோட தொகை எவ்வளோ? 900. ஏக்கு எவ்வளோ தொகைங்க? 900 ரூபா. அப்போ பிக்கு எவ்வளோ? 1500ல் 900 ரூபா ஏ கொடுத்துட்டோம்னா பிக்கு எவ்வளோ வரும்? 600. பியோட தொகை பார்த்தீங்கன்னா 600. பி பார்த்தீங்கன்னா 600. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அடிக்கடி டிஎன்பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா கேட்டுட்டே இருப்பாங்க. இந்த கொஸ்டின் அதிகமாக கேட்டுகிட்டே இருக்காங்க. டிஎன்பிஎஸ்சியில் குறைஞ்சது ஒரு 3 டைம் மேட்ச் கேட்டிருக்காங்க. அதனால் இந்த செம்மை பார்த்தோன்னா நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். சரிங்களா? இதை மாதிரி சம்முக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க? டைம் அதிகமாக இழுத்துட்டு இருக்கக்கூடாது. சரிங்களா? இது மாதிரி சின்ன சின்ன சம்மை நீங்கள் சீக்கிரமாக சால்வ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பெரிய சம் வரும். அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா டைம் மேனேஜ் பண்ண முடியும். ஓகே தானே? இந்த சம்மு சார் பாருங்கள், ஒரு தொட்டியை எழுதிக்கிங்க சம்மு.
ஒரு தொட்டியை இரு குழாய்கள் தனித்தனியே 30 நிமிடம் 40 நிமிடம் நிரப்பும். மற்றொரு குழாய் 24 நிமிடங்களில் காலி செய்யும். இம்மூன்று குழாய்களும் ஒரே சமயத்தில் திறந்து விடப்பட்டால் அத்தொட்டியை எத்தனை நிமிடங்களில் நிரப்பலாம்? எழுதிக்கிங்க. போட்டிங்களா? சம் எழுதிட்டிங்களா? சம் பாருங்க, 3 தொட்டி இருக்குது, 3 குழாய் இருக்குது. 2 தொட்டி என்ன ஆகுது? உள்ள தண்ணி வரும், ஒரு குழாய் என்ன ஆகுது? தண்ணி வெளியே போகுது. அப்படிங்கிறப்போ 3யுமே ஒரே டைமில் டேப் ஓப்பன் பண்ணோம்னா கடைசியாக அது எவ்வளோ நேரத்தில் வந்து ஃபில் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது பழைய சம் போட்டோம்ல அதே மெத்தட் தான். நாம் என்ன பண்ணிக்கலாம்? ஃபஸ்ட்டு 30 சரிங்களா, ஏங்கிற குழாய் வந்து 30, பிங்கிற குழாய் எவ்வளோ? 40, சிங்கிற குழாய் எவ்வளோங்க? 24. இதோட எல்சிஎம் என்னமா வரும்? இதோட எல்சிஎம் என்ன வரும்? 120. இதோட எல்சிஎம் என்னது? 120. இந்த எல்சிஎம் கண்டுபிடிக்கிறது யாருக்காச்சும் தெரியலீங்களா? தெரியுமில்லைங்க, அதை கண்டுபிடிச்சிருவீங்களா? பாருங்கள், 120. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஆஸ் யூசுவல் அதே மாதிரி அந்த ஒரு நிமிஷம் இங்கே வந்து நிமிஷத்தில் கொடுத்துக்கிறதுனால அதோட ஒரு நிமிஷத்தோட திறன் எடுத்துக்கிறோம். 30ன்னு எடுத்தோம்னா ஒரு நிமிஷத்துக்கு இது எவ்வளோ வரும்? 4. இது வந்து எவ்வளோ வரும்? 3. இது எவ்வளோங்க? 5. 5ங்கிறது இந்த இடத்துல மைனஸ் போட்டுக்கிறோம். ஏன் மைனஸ் போடுறோம்? இது வந்து வெளியேற்றுறதுனால இதை நம்ம மைனஸ்ன்னு சொல்லி போட்டுக்கிறோம். சரிங்களா? இது வெளியேற்றுறதுனால இது வந்து மைனஸ்ன்னு சொல்லி போட்டுக்கிறோம். அப்போ டோட்டலாக 120க்கு சரிங்களா எவ்வளோ உள்ளே வரும்னா 4 + 3 இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணோம்னா என்ன வருது? 7. சரிங்களா? 4 + 3 - சரிங்களா 5. சரிங்க, அப்போ நமக்கு என்ன வரும்? 120. சரிங்களா, இங்கே என்ன ஒரு 7 - 5 வந்து 2 அடித்தோம்னா 60. சரிங்களா, இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 2015 குரூப் 4ல் கேட்டிருக்கிற கொஸ்டினுங்க. சரிங்களா, 2015 குரூப் 4ல் நடந்தப்போ இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதனால் நல்லா பார்த்துக்குங்க. இது புரிஞ்சுதுங்களா எப்படின்னுட்டு? ஏன் மைனஸ் போடுறோன்னு புரியுதுங்களா? சார் போட்டுக்குங்க. போட்டிங்களா? சரி, ஓகே. அடுத்தது பாருங்க, ஏபிசி என்ற மூவர் ஒரு வேலை முறையே 8, 12, 16 நாட்களில் முடிப்பார்கள். ஏபி இருவரும் சேர்ந்து 3 நாட்கள் செய்தனர். பின் பி விலகுகிறார், சி சேர்கிறார் எனில் ஏசி இருவரும் சேர்ந்து அவ்வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பர்? கொஸ்டின் எழுதிக்கிங்க. எழுதிட்டிங்களா? சரி, ஓகே. பாருங்க, ஏபிசி 3 பேர் இருக்காங்க. ஏபிசி 3 பேர் இருக்காங்க. ஏங்கிற ஒரு வேலை எத்தனை நாள் செய்கிறாருங்க? 8, பி வந்து 12, சி 16. ஓகேவா? இப்போது எப்பவும் போல் இதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கணும்? ஒரு இதை எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். 8, 12, 16 இதோட எல்சிஎம் என்ன வரும்? 48. சரிங்களா, 48. ஓகேங்களா? அப்போது அந்த ஒரு நாள் கெப்பாசிட்டி பார்க்கணும். ஏங்கிற ஒரு நாளைக்கு எவ்வளோ செய்வாருங்க? 6. பிங்க ஒரு நாள் கெப்பாசிட்டி எவ்வளோங்க? 4. சி வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ செய்வார்? 3. புரியுதுங்களா? இது வரைக்கும் நம்ம எல்லாருமே ஈஸியாக நம்ம ஆன்சர் பண்ணிடுவோம். இனிமேல் தான் என்ன பண்ணிடுவோம்? கொஞ்சம் ஓவராக யோசிச்சுருவோம். இல்லாட்டி பார்த்திங்கன்னா அந்த இடத்துல யோசனையே வராது. இது வரைக்கும் யாருக்கும் பிரச்சனை இல்லை. அப்புறம் கொஸ்டினை முழுசாக படிக்கணும்.
சரிங்களா? நம்ம போட்டுட்டு எந்த இடத்துல தப்பு பண்ணுவோங்கிறத சொல்கிறேன். சார் இது போட்டாச்சுங்களா? அதுக்கப்புறம் டோட்டலாக நம்ம எவ்வளோ செய்ய போகிறோம்? டோட்டலாக எவ்வளோ செய்யணும்? 48 செய்யணும். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு அடுத்தது வாங்க. ஏபி இருவரும் சேர்ந்து 3 நாட்கள் செய்தனர். ஏபி 2 பேர் சேர்ந்து 3 நாள் செய்கிறாங்க. ஏ ஒரு நாளைக்கு எவ்வளோ செய்வார்? 6. பி ஒரு நாளைக்கு எவ்வளோ செய்வார்? 4. மொத்தமாக ஒரு நாளைக்கு ஏபி 2 பேர் சேர்ந்தாங்கன்னு எவ்வளோ செய்வாங்க? 10 செய்வாங்க. எத்தனை நாள் செய்கிறாங்க 2 பேர் சேர்ந்து? 3 நாட்கள். அப்போ 3 நாளைக்கு எவ்வளோ செஞ்சுருப்பாங்க? 3 × 10 30. சரிங்களா? 30 செஞ்சாச்சு. மீதி எவ்வளோ இருக்குது? 18. 30 செஞ்சு முடிச்சாச்சு. அப்புறம் என்ன சொல்கிறாங்க? அப்புறம் யார் விலகிடுறாங்க? பி விலகுகிறார். பி வந்து விலகிறாரு. அப்புறம் யார் வர்றாங்க? சி சேருகிறார். அப்போ யார் உள்ள வராங்க? சி உள்ள வராரு. எனில் ஏசி இருவரும் சேர்ந்து அவ்வேலையை எத்தனை நாட்கள் முடிப்பார்? கேட்டிருக்கிறது ஏசி 2 பேருமே மீதி இருக்கிற வேலையை எவ்வளோ நாளாக செஞ்சு முடிக்கிறாங்கன்னு அர்த்தம். இப்போ ஏ ஒரு நாளைக்கு எவ்வளோ செய்கிறாருங்க? 6. ஏவோட ஒரு நாளைக்கு எவ்வளோ செய்கிறாரு? ஏ வந்து ஒரு நாளைக்கு வந்து 6 செய்கிறாரு. சி ஒரு நாளைக்கு எவ்வளோ செய்கிறாரு? 3. 2 பேர் சேர்ந்தாங்கன்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ செய்வாங்க? 9. ஒரு நாளைக்கு எவ்வளோ செய்வாங்க? 9. அப்போ 18 எத்தனை நாளில் செஞ்சு முடிப்பாங்க? 2 பேர் சேர்ந்தாங்கன்னா 18 ÷ 9 அடிச்சுக்கின்னு 2 நாட்களில் செய்து முடிப்பார். இந்த கொஸ்டினை நல்லா பார்த்துக்குங்க. மொத்தமாக அந்த வேலையை முடிக்க ஆகும் நாட்கள் கேட்டிருந்த என்ன வந்திருக்கும்? 3 + 2 5 நாட்கள். நம்ம கேட்டிருக்கிறது என்னது? ஏசி இருவரும் சேர்ந்து மீதி வேலை எத்தனை நாள் செய்வாங்கிறப்போ 2 நாட்கள் செய்து முடிப்பார்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா இதை மாதிரி சம நீங்கள் கரெக்டாக ஃபைனலாக கொண்டு வந்துடுவீங்க. கொண்டு வந்ததுக்கப்புறம் கொஸ்டினை முழுசாக படிச்சிருக்க மாட்டீங்க. அப்போ என்ன பண்ணிட்டு வந்துடுவோம்? ஆர்வ கோளாறில் தப்பாக அடிச்சுட்டு வந்திருப்போம். ஆன்சர் கீ பார்ப்போம். நீங்கள் வந்து இதில் 5ங்கிற மைண்ட் செட்லேயே இருப்பீங்க. அங்கே 2 இருக்கும். அப்போவும் நம்ம மனசு ஏற்றுக்காது. என்ன தெரியுமா சொல்லும்? ஆன்சர் தப்பாக கொடுத்துட்டான்டா, ஆன்சர் கீழே தப்பாக கொடுத்துட்டான், நான் சரியாக தான் போட்டிருந்தேன். அப்புறம் முழுசாக திருப்பி 2 3 டைம் எவனாச்சும் சொல்கிறப்ப அப்படி கேட்கலடா இப்படி கேட்குறப்பங்க தான் அந்த ஃபைனலாக ஒரு லைன் பார்ப்போம். சரிங்களா? இது எல்லாமே சின்ன சின்ன மிஸ்டேக்னால உங்களோட 5 கொஸ்டின் போகும். சரிங்களா? A/B காணுங்கன்னு சொல்லியிருப்பான். சரிங்களா? A/B நம்ம வழக்கமாக கண்டுபிடிச்சி வச்சுருப்போம். அவன் என்ன பண்ணியிருப்பான்னு திருப்பி கேட்டிருப்பான். B/A காணுங்கன்னு இருப்பான். நமக்கு எப்போ வரும்? A/B போட்டிருப்போம். போட்டு ஆன்சரும் ஃபஸ்ட்டாக கொடுத்துருப்பாத. உங்களை பார்த்தேன் அப்பாடா இதாண்ட ஆன்சர் டிக் அடிச்சுட்டு வருவோம். ஆனால் ஃபைனல் ஸ்டேஜில் அங்கே என்ன இருக்கும் நமக்கு? சரிங்களா? B/A கேட்டிருப்பான். நம்ம எல்லாம் வெளியே வருவோம். வெளியே வந்துட்டு யாராச்சும் சொல்கிறப்ப தான், அப்பவும் பார்த்துருக்க மாட்டோம். ஃபைனலாக ஆன்சர் கீ செக் பண்ணுறப்ப தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அது தப்புன்னு வர்றப்போ ஏன் தப்புன்ட்டு முழுசாக நம்ம படிப்போம். சரிங்களா? ஒவ்வொரு மார்க்குமே நம்ம முழுசாக முடிக்கிறதுல தான் இருக்குது. இதில் ஏதாச்சும் டவுட்டுங்களா? சார் ஏதாச்சும் டவுட் இருக்குங்களாங்க சார்? ஓகே தானே? திருப்பி ஒரு டைம் சொல்லிட்டுங்களா? சார் பாருங்கள், ஏபிசி 3 பேர் இருக்காங்க. ஏ 8 நாளில் செய்கிறாரு, பி 12 நாளில் செய்கிறாரு, சி 16 நாளில் செய்கிறாரு. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும்? ஃபஸ்ட்டு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் கண்டுபிடிச்சா என்ன வரும்? 48ன்னு வரும். அப்போது ஒரு நாள் கெப்பாசிட்டி எவ்வளோன்னு பார்க்கணும். ஏ ஒரு நாளைக்கு எவ்வளோ செய்வார்? 6. பி ஒரு நாளைக்கு எவ்வளோ செய்வாருங்க? 4. சி ஒரு நாளைக்கு எவ்வளோ செய்வார்? 3. இது வரைக்கும் நமக்கு பிரச்சனை இருக்காது. இனி எங்கன்னா முழுசாக கொஸ்டின் படிக்கணும். ஏபி இருவரும் சேர்ந்து 3 நாட்கள் செய்தனர். மொத்தமாக நம்ம எவ்வளோ செய்யணும்? 48 செய்யணும். மொத்தமாக எவ்வளோ செய்யணுங்க? நம்ம 48 செய்யணும். ஏபி 3 நாட்கள் செய்தனர். ஏ ஒரு நாளைக்கு எவ்வளோ செய்வார்? 6. பி ஒரு நாளைக்கு எவ்வளோ செய்வார்? 4. அப்போ ஒரு நாளைக்கு 10னா 3 நாளைக்கு எவ்வளோ செஞ்சுருப்பாங்க? 30. 48ல் 30 யார் செஞ்சுருப்பாங்க? ஏயும் பியும் சேர்ந்து செய்திருப்பார்கள். ஓகே, மீதியுள்ள வேலையை யார் செய்கிறாரு? பி வெளியே போயிடுறாரு, சி உள்ள வர்றாரு. சரிங்களா? பி வெளியே போயிட்டு சி உள்ள வர்றப்போ மீதி இருக்கிற வேலை எவ்வளோ நாளாக செய்வாங்க? ஏ ஒரு நாளைக்கு எவ்வளோ செய்கிறாரு? 6. சி ஒரு நாளைக்கு எவ்வளோ செய்கிறாங்க? 3. அப்போ 2யும் கூட்டினா எவ்வளோ? 9. மொத்தமாக நம்ம எவ்வளோ செய்யணும்? மீதி 18 இருக்குது. 18 ÷ 9ன்னு போட்டோம்னா மீதி எத்தனை நாட்கள் செய்து முடிப்பார்? 2 நாட்களில் செய்து முடிப்பார். அப்போ இதோட விடை என்னங்க? 2. இதோட விடை பார்த்தீங்கன்னா 2. இதுதாங்க இதோட விடை. ஓகேங்களா? அடுத்த சம் போயிடலாமா? சார் இந்த சம் நீங்களே போடணும். அப்போ அந்த சம் புரிஞ்சுது தானே? இந்த சம் பார்த்தீங்கன்னா நீங்களே போடுங்க. என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு நான் உங்களுக்கு தெரியாது சொல்கிறேன். போடுங்க. ஏபிசி ஒரு வேலை முறையே 12, 24, 8 நாட்கள் முடிப்பர்.
இம்மூவரும் சேர்ந்து ஒரு நாள் வேலை செய்தனர். பின் சி விலகுகிறார் எனில் ஏபி இருவரும் மீதமுள்ள வேலையை முடிக்க ஆகும் காலம் எத்தனை? போட்டிங்களாங்க சார்? 6ங்களா? எல்லாருக்கும் ஒரே மாதிரி வந்தால் ஆன்சர் கரெக்டு. உங்களுக்கு வருதுங்களா மேடம்? உங்களுக்குங்க வந்துருச்சுங்களா சார்? பாருங்கள், 12, 24, 8 இருக்குது. இது நம்ம என்ன பண்ணிக்கணும்? எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? கண்டுபிடிச்சிட்டோம். ஒரு நாளைக்கு எவ்வளோ அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிக்கணும். இவர் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2, இவர் பார்த்தீங்கன்னா 1. ஒரு நாளைக்கு எவ்வளோ வரணும்? இவர் 1, இவர் 3. இது வரைக்கும் நீங்கள் போட்டிருப்பீங்க. அதுக்கப்புறம் கொஸ்டினை நம்ம என்ன பண்ணணும்? முழுசாக படிச்சிருக்கோணும். மொத்தமாக நம்ம எவ்வளோ செய்யணும்? 24. ஏபிசி சரிங்களா? மூவரும் சேர்ந்து ஒரு நாள் வேலை செய்தனர். 3 பேர் சேர்ந்து என்ன செய்கிறாங்க? ஒரு நாள் வேலை செய்தனர். அப்போ ஏ பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2, இவர் 1, 3. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா என்ன வரும் நமக்கு? மொத்தமாக 6. 24ல் 6 பார்த்தீங்கன்னா ஏபிசி எல்லாம் சேர்ந்து 6 செஞ்சுறாங்க. ஒரு நாளுங்கிறதுனால 6. மீதி எவ்வளோ இருக்குது? 18. மீதி எவ்வளோ இருக்குதுங்க? 18. அப்புறம் யார் வெளியே போகிறாங்க? சி விலகுகிறார். சி வெளியே போயிடுறாரு. மீதி இருக்கிற வேலை யார் செய்ய போகிறாங்க? ஏயும் பியும் சேர்ந்து செய்ய போகிறாங்க. ஏ ஒரு நாளைக்கு எவ்வளோ செய்கிறாங்க? 2. பி ஒரு நாளைக்கு எவ்வளோ செய்கிறாங்க? 1. டோட்டலாக 2 பேர் சேர்ந்தாங்கன்னு ஒரு நாளைக்கு எவ்வளோ செய்வாங்க? 3. அதாவது ஏ ப்ளஸ் பி ஒரு நாளைக்கு 3ன்னா இந்த 18 எத்தனை நாள் செஞ்சு முடிப்பாங்க? 6. எத்தனை நாள் செய்து முடிப்பார்கள்? 6 நாட்களில் செய்து முடிப்பார்கள். சரிங்களா? 6 நாட்களில் செய்து முடிப்பார்கள். ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா இந்த சம்மில்? இந்த சம்மில் ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா? இல்லை. ஓகே, அடுத்த சம். எழுதிக்கிங்க சம்மு. பி மற்றும் கியூ ஆகியோர் ஒரு வேலை முறையே 20 மற்றும் 30 நாட்கள் முடிப்பர். அவர்கள் இருவரும் சேர்ந்து ஒன்றாக வேலை தொடங்கினார். சில நாட்கள் கழித்து வேலை செய்த பிறகு கியூ ஆனவர் சென்று விடுகிறார். மீதமுள்ள வேலையை பி ஆனவர் 5 நாட்களில் முடிக்கிறார் எனில் அவர் தொடங்கியதிலிருந்து எத்தனை நாள் கழித்து கியூ வேலையை விட்டு விலகி செல்கிறார்? ஓகேங்களா? இந்த சம் போட்டிங்கன்னா உங்களுக்கு மெத்தட் தெரிஞ்சிருச்சுன்னு அர்த்தங்க. இந்த சம்மு போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி புரிதல் ஓரளவுக்கு கரெக்டாக இருக்குது. ஆயினுங்களா? எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஆன்சர் கரெக்டு. சார் ஓகே, பாருங்கள். ஃபஸ்ட்டு பிக்யூ ஒரு வேலையை நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? பி அப்புறம் கியூ இதை எழுதுவீங்க. எழுதுனதுக்கப்புறம் என்ன பண்ணிடுவீங்க? 20, 30. இதோட எல்சிஎம் என்ன வரும்? 60 போட்டிங்க. இது 3, இது 2.
இது வரைக்கும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? அதுக்கப்புறம் சம்மம் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா முழுசாக படிக்கிறோம். சரிங்களா? இருவரும் சேர்ந்து ஒன்றாக வேலையை தொடங்கினர். சில நாள் கழித்து யார் வெளியே போயிடுறாரு? கியூ வந்து வெளியே போயிடுறாரு. சரிங்களா? வெளியே போனதுக்கப்புறம் மீதி இருக்கிற வேலை யார் செஞ்சு முடிக்கிறாங்க, ஃபினிஷ் பண்ணுறாங்க? சரிங்களா? பி வந்து செய்கிறாரு. எத்தனை நாளில் செய்கிறாரு? 5. மீதி இருக்கிற வேலையை பி எத்தனை நாளில் செஞ்சு முடிக்கிறாரு? 5 நாளில் செஞ்சு முடிக்கிறாரு. அப்போது பி வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ செய்வார்? டோட்டலாக நம்ம எவ்வளோ செய்யணும்னா 60 செய்யணும். சரிங்களா? டோட்டல் எவ்வளோ செய்யணுமோ 60 செய்யணும். இது பி வந்து மீதி இருக்கிற வேலையை எத்தனை நாளில் செஞ்சு முடிக்கிறாரு? 5 நாளில் செஞ்சு முடிக்கிறார். அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ செஞ்சுருப்பார் அவர்? 3. 5 நாளைக்கு எவ்வளோ செஞ்சுருப்பார்? 3 15. சரிங்களா? 5 நாளைக்குங்கிறப்போ 5 × 3 15 செஞ்சுட்டார். மீதி எவ்வளோ இருந்திருக்கும்? 45. இந்த 45 யார் செஞ்சுருப்பாங்க? PQ இருவரும் சேர்ந்து செய்திருப்பார்கள். PQ 2 பேர் என்ன பண்ணியிருப்பாங்க? சேர்ந்து செஞ்சுருப்பாங்க. அப்போ P ஒரு நாளைக்கு எவ்வளோ? 3. Q ஒரு நாளைக்கு எவ்வளோ? 2. டோட்டலாக 2 பேர் சேர்ந்தாங்கன்னா P + Q ஒரு நாளைக்கு எவ்வளோ செய்வாங்க? 5. அப்போது இந்த 45 / 5ன்னு போட்டிங்கன்னா எவ்வளோ வரும்? 9. அப்போது Q வந்து எத்தனை நாள் கழித்து வேலையை விட்டு விலகி இருப்பார்? 9 நாள் கழித்து விலகி போயிருப்பார். புரியுதுங்களா? எத்தனை நாள் கழித்து போயிருப்பார்? 9 நாட்கள் கழித்து விலகி இருப்பார். கொஸ்டின் புரியுதுங்களா? இந்த கொஸ்டினுக்கு ஃபஸ்ட் என்ன பண்ணிக்கோணும்? P 20 நாள், Q 30 நாள் போட்டிருப்பீங்க. பிரச்சனை இல்லை. LCM 60, 3 2. இது வரைக்கும் உங்களுக்கு இதாக இருந்திருக்காது. இந்த சம் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி இருந்து வர்ற மாதிரி இருக்கும். இருவரும் சேர்ந்து ஒன்றாக வேலை செய்ய ஆரம்பித்தனர். சரிங்களா? சில நாட்கள் கழித்து யார் வெளியே போயிடுறாங்க? Q வெளியே போயிடுறாரு. மீதமுள்ள வேலையை P எத்தனை நாட்கள் செய்து முடிப்பார்? 5 நாட்களில் செய்து முடிப்பார். அப்போது 5 நாளில் மீதி இருக்கிற வேலையெல்லாம் செஞ்சுருப்பார். ஒரு நாளைக்கு எவ்வளோ செய்வார்? P 3. ஒரு நாளைக்கு 3 செஞ்சாருன்னா 5 நாளைக்கு எவ்வளோ செஞ்சுருப்பார்? சரிங்களா? 15 செஞ்சுருப்பார். மீதி 15 இருக்கிறப்ப தான் Q என்ன பண்ணியிருக்காரு? விலகி போயிருக்காரு. அப்போ 60ல் 15 செஞ்சாச்சு. மீதி எவ்வளோ இருந்திருக்கும்? 45. அந்த 45 யார் செஞ்சுருப்பாங்க? P + Q. P வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ? 3. Q ஒரு நாளைக்கு எவ்வளோங்க? 2. அப்போ 2 பேர் சேர்ந்தாங்கன்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ செய்வாங்க? 5. அப்போ 45 / 5ன்னு போட்டிங்கன்னா என்ன வரும்? 9 நாட்கள் செய்து முடிப்பார்கள். எத்தனை நாட்களுக்கு பிறகு விலகுகிறார்? 9 நாட்களுக்கு பிறகு சரிங்களா விலகி செல்கிறார். அப்போ இதோட விடை என்னன்னு வரும்? 9. சரிங்களா? ஓகே, புரிஞ்சுதுங்களா? மேக்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன பிரச்சனைனா, கிளாஸ் எடுக்கிறவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற ரியாக்ஷனு ஒரே மாதிரி ரியாக்ஷனாக இருக்கும். புரிஞ்சாலும் அதே ரியாக்ஷனு, புரியலினாலும் அதே ரியாக்ஷன் தான் கொடுப்பீங்க. மேக்ஸ் எடுக்கிறது பயங்கரமான கஷ்டம். என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, ஒன்று புரிஞ்சதுனாலும் கொஞ்சம் சிரிக்கவும் மாட்டீங்க, புரியலினாலும் சோகமாகவும் இருக்க மாட்டீங்க. எல்லாத்துக்குமே ஒரே ரியாக்ஷனாக இருக்கும். ஃபஸ்ட்டு பிரச்சனை. இன்னொன்று என்னென்னா, இந்த மாதிரி ஷார்ட்கட் மெத்தடு யார் யாருக்கு எடுக்க முடியாதுன்னா, இன்ஜினியரிங் படித்த பசங்களுக்குமே மேக்ஸ் படித்த பசங்களுக்கு எடுக்க முடியாதுங்க. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, அவங்க ஒரு மைண்ட் செட்டில் ஃபிக்ஸ் ஆயிடுவாங்க. புரியுதுங்களா? தப்புன்னு சொல்ல, அவங்க அந்த ஒரு மைண்ட் செட்டில் ஃபிக்ஸ் ஆனவங்களுக்கு நீங்கள் என்ன சொன்னீங்கனாலும் நமக்கு என்ன வரும்? அதெல்லாம் இல்லை, இதுதான் கரெக்டுங்கிற மைண்ட் செட்டு வந்து இருக்கும். ஆனால் கரெக்டாக தான் பண்ணுவோம். ஆனால் அந்த மைண்ட் செட்டை உடச்சிட்டு வெளியே வர்றப்போ கொஞ்சம் டைம் எடுக்கும். சரிங்களா? அந்த மைண்ட் செட் உடச்சிட்டு வெளியே வரோன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். இதே வந்து மேக்ஸ் வந்து ஓரளவுக்கு பேசிக் தெரியும், ஆனால் மெத்தட் தெரியாதுங்கிறவங்களுக்கு பிரச்சனையே இல்லை. என்ன ரீசன்னா, நான் என்ன சொல்கிறேன்னா அதுதான் கணக்கு, நான் நடத்துகிறது தான் சம்மு, நான் பண்ணுறது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, இது ஆல்ரெடி வேற ஒரு மெத்தடில் போட்டு பழகிருப்பீங்க. அந்த மெத்தட் இருக்கிறப்போ இதே கரெக்டாக இருக்கிறப்ப நாம ஏன் இது ட்ரை பண்ணணுங்கிற ஒரு மெத்தட் இருக்கும். அப்புறம் இன்னொன்று, இதை பழகலாமா அதை பழகலாமான்னு டபுள் மைண்ட் இருக்கும். சரிங்களா? நீங்கள் எந்த மெத்தட் வேணால் போடுங்க, நமக்கு என்ன வரணும்னா ஆன்சர் வரணும். இன்னொன்று என்னென்னா, அந்த டைமில் முடிக்கணும். நீங்கள் 1 நிமிஷத்துக்குள்ளே எதில் போட முடியுமோ போடுங்க, தப்பு இல்லை. சரிங்களா? ஆனால் அந்த டைமுக்குள்ளே முடிக்கிறீங்களா? 1 நிமிஷம் நமக்கு டைம்னா அந்த 1 நிமிஷத்துக்குள்ளே நம்மளால் எந்த மெத்தட் முடிக்க முடியுமோ அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். சரிங்களா? யார் நடத்தினாலும் சரி, நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது என்னென்னா, உங்களுக்கு டைம் ரெஸ்ட்ரிக்ஷன். புரியுங்க? உங்களுக்கு டைம் எப்படி முடிக்கிறது. சரிங்களா? ஒவ்வொரு மார்க்கும் முக்கியம். என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, நான் 2015 குரூப் 4ல் ஏறக்குறைய பார்த்திங்கன்னா நான் என் ஃப்ரெண்டு 3 பேர் நாங்கள் அட்டன் பண்ணோம். 3 பேர் எக்ஸாம் எழுதினோம். அப்போ தான் நான் புதுசாக உள்ளே வர்றோம். புதுசாக டிஎன்பிஎஸ்சிக்குள்ளே வரப்போ நம்ம ஓரளவுக்கு படிச்சிருப்போம், நமக்கு எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாது. மேக்ஸ் ஓரளவுக்கு போடுவோம் 3 பேரும். அதில் என்ன ஆகுதுன்னா, நாங்கள் டைம் இழுக்கும்.
நார்மல் மெத்தட் போடுவோம், டைம் இழுத்துட்டே வந்துச்சு. கடைசி ஒரு அரை மணி நேரம் இருக்குதுங்கிறப்போ ஒரு 25 கொஸ்டினுக்கு என்ன அடித்தோம்னே தெரியாது. 25 கொஸ்டின் எங்களுக்கு டைம் பத்தில். ஒருத்தர் கரெக்டாக டைம் அவுட் பண்ணிட்டான், கரெக்டாக டைம் பண்ணி எல்லாம் பண்ணி கரெக்டாக பண்ணிட்டான். எங்கள் 2 பேருக்குமே டைம் பத்தில். நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா கண்டபடி டைம் இல்லைப்பானுங்கிறப்ப தெரியுமில்ல, எல்லாத்தையும் ஏதோ ஒன்று குறிச்சிட்டு வந்தோம். அந்த எக்ஸாமில் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 158 கொஸ்டின். கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 158 மார்க் நமக்கு கட் ஆஃப் வச்சுருந்தாங்க. நான் வந்து அந்த 25க்கு தானே என்ன குறிச்சேனே தெரியலையே, அதை விட்டாச்சு. மீதி 175க்கு என்னோடது எவ்வளோன்னு கரெக்டாக இருக்குன்னு பார்த்தேன். 175க்கு பார்த்தீங்கன்னா என்னோடது 155 கொஸ்டின் கரெக்டாக இருந்தது. என் ஃப்ரெண்டுது பார்த்தீங்கன்னா 154 கரெக்டாக இருந்தது. இன்னொருத்தருந்து வந்து 162 63 வந்துச்சு. அப்புறம் கட் ஆஃப் என்ன சொன்ன 155 தான் கட் ஆஃப்னாங்க. அப்பாடா சந்தோஷம், ஃபஸ்ட் எக்ஸாம்லேயே பாஸ் பண்ணிட்டான்டான்ட்டு ஒரு தைரியத்தில் இருந்தோம். ஆனால் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது, கரெக்டாக 2950 பேரை வந்து என்னைக்கு எடுத்திருக்காங்கன்னா கவுன்சிலிங் கூப்பிட்றாங்க. நான் 3008வது ரேங்க்கு. கடைசியாக 158 கொஸ்டின், நானும் 158 கொஸ்டின். ஆனால் ஏஜ் படி பார்த்தோம்னா நம்ம பின்னாடி இருக்கும், டேட் ஆஃப் பர்த் பார்த்தா பின்னாடி இருக்கும். என் ஃப்ரெண்டு 150, எனக்கு 3 கரெக்ட் 25ல், இன்னொருத்தனுக்கு 6 கரெக்டு. சரிங்களா, அந்த பையன் சேஃப்டியை உள்ளே போயிட்டான். நாங்கள் 2 பேரும் எட்ஜில் வந்து நிற்கிறோம். சரிங்களா, 3000 பேரை கவுன்சிலிங் கூப்பிட்றாங்க, நான் 3008வது ரேங்க்கு. புரியுதுங்களா, அவனுமே பின்னாடி இருக்கான், அவன் 3064 ரேங்க்கு. அப்போது அந்த 1 மார்க் அருமை நமக்கு எப்போ தெரியும்னா, இதை மாதிரி எங்கேயாச்சும் விட்டுட்டு வரப்போ தான் ஐயோ நம்ம கொஞ்சம் ஸ்பீட் பண்ணியிருந்துருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, டெய்லி 2 மணி நேரம் மேக்ஸுக்காக ஒதுக்குங்க. டெய்லி 2 மணி நேரம் மேக்ஸுக்காக ஒதுக்கி அதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாய்ப்பாடு, அதுக்கப்புறம் தான் எனக்கு புத்தி தெளிஞ்சுது, வாய்ப்பாடு படிக்கன்றா. புரியுதுங்களா, அப்போ வந்து எனக்கு ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருந்தது. இப்போ நாம் போட்டுடலான்டா மேக்ஸ், நாம் போட்டுடலான்டான்ட்டு எனக்கு மேக்ஸில் நான் ஒரு 20 கொஸ்டின் பக்கம் கரெக்ட் பண்ணேன். 22 பக்கம் எனக்கு கரெக்ட் ஆயிடுச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் டைம் இழுத்துருச்சு. புரியுதுங்களா, என்னால் ஆன்சர் பண்ண முடிஞ்சுது. ஆனால் எனக்கு என்ன ஆயிடுச்சுங்க, அதில் டைம் அதிகமாக இழுத்துருச்சு. அதுக்கு டைம் அதிகமாக பண்ணதுனால மற்ற கொஸ்டின்ஸ் என்னால் ஹேண்டில் பண்ண முடியல. அப்போது உங்களுக்கு இந்த மெத்தட் தெரியும், டைம் ஸ்பீடு பண்ணணும். அப்போ டெய்லியுமே பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் 2 மணி நேரம் மேக்ஸை ஒர்க் அவுட் பண்ணணும். எப்படி ஒர்க் அவுட் பண்ணணுன்னா, புக்கை மூடி வச்சுட்டு டைம் வச்சுக்க, 25 கொஸ்டின் எடுத்து நீங்கள் எவ்வளோ டைமில் முடிக்கிறீங்கன்னு டைமரை செட் பண்ணுங்கள். சரிங்களா, உங்களுக்கு நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. சரிங்களா, அந்த டைமிங்ஸ் கொண்டு வாங்க. கொண்டு வந்துகிட்டே இருந்தீங்கன்னா அடுத்தடுத்த எக்ஸாமில் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக 2.5 மணி நேரங்கிறப்போ எல்லா கொஸ்டினையும் முடிச்சுருவோம். இன்னும் அரை மணி நேரங்கிறப்போ மீதி 1-2 விட்டு இருக்கிறத ஈஸியாக சால்வ் பண்ணலாம். அப்படி இல்லாமல் உங்களுக்கு நல்லா மேக்ஸ் வரும்னா நீங்கள் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுவீங்க. ஆனால் அதுக்கான எடுத்துக்கிட்ட டைம் உங்களுக்கு என்ன ஆகும், அதிகமாகும். சரிங்களா, அவ்வளோதான் பிரச்சனை. ஸோ நீங்கள் வந்து ஓவர் கான்ஃபிடென்ட்டாக எதுலேயுமே இருக்கக்கூடாது. சரிங்களா, எல்லா சப்ஜெக்டையும் திருப்பி படிச்சுட்டே இருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ஸ்பீடு கிடைக்கும். இப்போ தமிழ், ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ் படிக்கிறீங்கன்னா, புரியுதுங்களா, ஆப்ஷனை தேடக்கூடாது, ஆன்சரை தேடணும். நீங்கள் ஒன்று படிக்கிறீங்கன்னா இது 4 ஆப்ஷனை தேடக்கூடாது, படித்தோடனே ஆன்சர் இதுவாக தான் இருக்கும், ஆன்சரை தேடணும். அப்போ தான் உங்கள் ப்ரிப்ரேஷன் எப்படி இருக்குதுன்னு அர்த்தம், கரெக்டாக போயிட்டுருக்குன்னு அர்த்தம். இல்லாட்டி என்ன ஆகும்னா உங்களுக்கு டைம் ஆகும். 4 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அதுலேயே உங்களுக்கு டவுட் வந்துடும், இதுவா அதுவா. நீங்கள் ஒரு தெளிவான இதில் இருந்தீங்கன்னா இதுதான் ஆன்சர் டிக் அடிச்சிருவோம். அதே மாதிரி இந்த சம் போடுறீங்க, டக்குன்னு ஆன்சர் வந்துருச்சுன்னா ஒரு சிலருக்கு நம்பிக்கை, இவ்வளோ சீக்கிரம் ஆன்சர் வராது, இதில் எதாவது டிஸ்ட் வச்சுருப்பாங்கன்னு திருப்பி படிச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு அர்த்தம், சரி இதில் கான்ஃபிடென்ட் இல்லைன்னு அர்த்தம். போட்டதுமே ஆன்சர் வந்துருச்சுன்னா இது கரெக்டுன்னு போனீங்கன்னா நீங்கள் கான்ஃபிடென்ட்டோடு அடிக்கிறதுக்கு டிஃப்ரெண்ட் அதுதான். சரிங்களா சார், ஓகே நெக்ஸ்ட் சம் பாருங்கள் சார். XYZ ஆகியோர் ஒரு வேலையை 4, 6 மற்றும் 10 நாட்களில் முடிப்பர். XYZ ஆகிய மூவரும் ஒன்று சேர்ந்து முடித்தால் அவர்களுக்கு ரூ 31,000 வழங்கப்படும் எனில் அவர்களுக்கு தனித்தனியே பெறும் பங்குகள் காண்க. இதெல்லாமே புது புக்கில் இருக்குங்க. சரிங்களா, பழைய புக்கு புது புக்கு ரெண்டுமே கவர் ஆகிற மாதிரி இருக்கும். சார் போடுங்க, 4, 6, 10. எக்ஸ் ஒரு வேலையை 4 நாளில் செய்கிறாரு, Y 6 நாளில் செய்கிறாரு, இவர் 10 நாளில் செய்கிறார். இதோட எல்சிஎம் என்ன வரும், 60.
ஓகேங்களா? இதோட எல்சிஎம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 15 பாருங்கள், 4 6 10ஓட எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 60. ஏவோட கெப்பாசிட்டி எவ்வளோ வருது? 15. பி இது வந்து 10, சி இது வந்து 6. அப்போ வர்ற அமௌண்ட் எப்படி பிரிச்சுக்குவாங்க? இவருக்கு 15 பங்கு, இவருக்கு 10, இவருக்கு 6. டோட்டலாக பார்த்தீங்கன்னா என்ன வரும்? 15 ப்ளஸ் 10 ப்ளஸ் 6 எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரும்? 31. டோட்டல் என்ன வருதுங்க? 31. 31ல் 15 ஷேர் யாருக்கு போகும்? எக்ஸுக்கு. புரியுதுங்களா? 31ல் 15. அப்போது நமக்கு அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 31,000 கொடுத்துருக்காங்க. இன்ட்டு 15/31. இது மீதி மடிச்சிங்க உங்களுக்கு என்ன வரும்? 1. அப்போ பார்த்தீங்கன்னா இவருக்கு 15,000 வரும். அடுத்தது வந்து வைக்கு எத்தனை வரும்? வைக்கு வந்து எவ்வளோ வருங்க? 10,000 வரும். அப்புறம் இவருக்கு எவ்வளோ வரும்? இசட்டுக்கு வந்து 6,000. புரியுதுங்களா? அப்போது 15 10 6 இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சியில் அடிக்கடி கேட்டே இருக்காங்க. இந்த கொஸ்டின் பார்த்துக்கோங்க. இது எல்லாமே புக்கு சம்மு. நீங்கள் மேக்ஸிமம் நமக்கு டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் எப்படி கேட்பாங்கன்னா புக்கு சம்மு மேக்ஸிமம் வந்துடும். புரியுதுங்களா? நீங்கள் புக்கில் இருக்கிற செம்மை நீங்கள் கவர் பண்ணாலே ஏறக்குறைய நீங்கள் ஃபுல் மார்க்கு கவர் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்போ பழைய கொஸ்டின் பேப்பர் கவர் பண்ணணும். கொஞ்சம் பழைய கொஸ்டின் பேப்பரில் கொஞ்சம் மெத்தடெல்லாம் கவர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அப்படியே கேட்டிருப்பாங்க. ஈஸியாக நம்ம என்ன பண்ணிடலாம்னு ஆன்சர் பண்ணிடலாம். அப்போது இந்த செம்மெல்லாம் போடுறதுக்கு உங்களுக்கு டைம் அதிகமாக எடுத்துக்கூடாது. புரியுதுங்களா சார்? இது ஏதாச்சும் டவுட்டுங்களா? இதில் ஏதாச்சும் டவுட்டுங்களா சார்? நெக்ஸ்ட் சம் பாருங்கள். ஏ ஆனவர் ஒரு வேலையை 24 நாட்களில் முடிப்பர். பி ஆனவர் ஏயை விட 50% கூடுதல் திறனுடையவர். பி ஆனவர் அந்த வேலையை முடிக்க ஆகும் நாட்கள் எத்தனை? ஓகேங்களா சார்? பாருங்க, கரெக்டாக வருதுங்களா சார்? நமக்கு என்னென்னா ஏபி 2 பேர் கொடுத்துட்டாங்க. சரிங்களா? ஏ வந்து ஒரு வேலை எவ்வளோ நாளில் செய்கிறாரு? 24 நாளில் செய்கிறாரு. அது வச்சுக்கலாங்க. பி ஆனவர் ஏயை விட 50% கூடுதல் திறனுடையவர். அப்போது பி வந்து ஏயை விட இவர் ஒரு நாளைக்கு 100 செஞ்சார்னா இவர் ஒரு நாளைக்கு எவ்வளோ செய்வார்? 150 செய்வார். சரிங்களா? ஒரு நாளைக்கு 100 செஞ்சார்னா இவர் எவ்வளோ செய்வார்? 150. இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா என்ன வரும்? இவர் ஒரு நாளைக்கு 2, இவர் ஒரு நாளைக்கு எவ்வளோ? 3. இவர் ஒரு நாளைக்கு 2ன்னு இவர் ஒரு நாளைக்கு எவ்வளோ செய்வார்? 3 செய்வார். அப்போது இவரோட கெப்பாசிட்டி ஒரு நாள் கெப்பாசிட்டி எவ்வளோ? 2. இவர் ஒரு நாள் கெப்பாசிட்டி எவ்வளோ? 3. இது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ வாங்க இந்த சம்முக்கு போகலாம். ஏ வந்து எவ்வளோ நாளில் செய்கிறாரு? 24 நாளில் செய்கிறாரு. ஒரு நாளைக்கு எவ்வளோ செய்வார்? ஏ ஒரு நாளைக்கு எவ்வளோ செய்கிறாரு? 2 செய்கிறாரு. பி வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ செய்வாங்க? 3 செய்கிறாரு. சரிங்களா? ஏ வந்து ஒரு நாளைக்கு 2 செய்கிறாரு. மொத்தமாக எத்தனை நாளில் செஞ்சு முடிக்கிறாரு? 24 நாளில் செஞ்சு முடிப்பார். அப்புறம் டோட்டலில் எத்தனை செஞ்சுருப்பாங்க? அப்போ ஒரு நாளைக்கு 2. சரிங்களா? 24 நாளில் செய்கிறாங்கன்னா டோட்டலாக எத்தனை செஞ்சுருப்பாங்க அவங்க? ஒரு நாளைக்கு 2ன்னா 48. இது புரிஞ்சுதுங்களா? 48. இதே 48 பி எத்தனை நாளில் முடிப்பாருங்கிறாங்க. இதே 48 பி எத்தனை நாட்களில் முடிப்பார் அப்படிங்கிறத நம்மளோட கொஸ்டின். அப்போது ஒரு நாளைக்கு இவர் எவ்வளோ செய்கிறாரு? 3. ஒரு நாளைக்கு எவ்வளோ செய்வாங்க? 3 செய்கிறாரு. அப்போ 48 எத்தனை நாளில் செஞ்சுருப்பாரு? 16. சரிங்களா? 48 எத்தனை நாள் செஞ்சுருப்பாங்க? 16 நாட்களில் செய்து முடிப்பார். புரிஞ்சுதா இல்லைங்களா? புரிஞ்சுதுங்களா?
திருப்பி ஒரு டைம் சொல்லிட்டுங்களா? பாருங்க, ஏ ஆனவர் ஒரு வேலையை 24 நாட்கள் முடிப்பர், அது அப்படியே வச்சுக்கலாம். பி ஆனவர் ஏயை விட 50% கூடுதல் திறனுடையவர், சரிங்களா, அப்படின்ட்டாங்க. எனில் பி ஆனவர் அந்த வேலையை முடிக்க ஆகும் நாட்கள் எத்தனை அப்படின்னு கேட்குறாங்க. நான் இந்த திறன் அடிப்படையில் போட்டுக்கிறேன், சரிங்களா. 50% திறன்னா ஏஐ விட அப்படின்னா ஏ 100 செஞ்சாருன்னா பி வந்து 150. ஏன் நான் 100ன்னு எடுத்துட்டேன்னா பர்சன்டேஜ் ஈஸியாக பிரிக்க முடியுங்கிறதுனால நான் 100ன்னு எடுத்துட்டேன், சரிங்களா. இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா என்ன வரும்? 2 3. இவர் ஒரு நாளைக்கு எவ்வளோ செய்வார்? 2. இவர் ஒரு நாளோட கெப்பாசிட்டி எவ்வளோ? 3. இது நம்ம தெரிஞ்சிட்டோம். தெரிஞ்சதுக்கப்புறம் இங்கே சம் வர்றோம். ஏ ஆனவர் ஒரு வேலையை 24 நாட்கள் செய்வார், எப்பவும் போல் 24. ஒரு நாளைக்கு எவ்வளோ செய்வாங்க? ஏ 2. அப்போ டோட்டல் எத்தனை செஞ்சுருப்பாரு? 48. இதே வேலையை, இதே 48 பி செஞ்சார்னா எத்தனை நாளில் செஞ்சு முடிப்பாங்க, சரிங்களா. பி ஒரு நாளைக்கு எவ்வளோ செய்வார்? 3. டோட்டலாக எவ்வளோ செய்யணுமோ? 48. அப்போ எத்தனை நாளில் செஞ்சுருப்பாங்கன்னா 48/3ன்னு போட்டோம்னா நமக்கு என்ன வரும்? 16. அப்போ டோட்டலாக பி செய்து முடிக்க ஆகும் நாட்கள் எவ்வளோ? 16 நாட்கள். புரியுதுங்களா? போட்டுறீங்களா? ஓகே. சார் எழுதிக்கிங்க அடுத்த சம்மு. ஏ என்பவர் பி என்பவரை காட்டிலும் வேலை செய்வதில் 3 மடங்கு வேகமானவர். பி ஒரு வேலையை 24 நாட்கள் முடிப்பர். எனில் இருவரும் இணைந்து அந்த வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் எடுத்துக்கொள்வர்? போன சம் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் கொடுத்துட்டோம். இந்த சம் டைரக்டாக அவனோட திறன், சரிங்களா, கொடுத்துருக்காங்க. போட்டிங்களா? சிக்ஸ் டேஸுங்களா? எல்லாருக்கும் அதான் வருதுங்களா? சரி பாருங்க, ஏ என்பவர் பி என்பவரை காட்டிலும், சரிங்களா, வேலை செய்வதில் 3 மடங்கு வேகமானவர். யார் வேகமானவர்? ஏ, சரிங்களா. ஏ பி, சரிங்களா. ஏ என்பவர் பிஐ காட்டிலும் 3 மடங்கு வேகமானவர். இது நான் எழுதிட்டேன். எழுதினதுக்கப்புறம் பி ஆனவர் ஒரு வேலை எத்தனை நாட்கள் செய்து முடிப்பார்? 24 நாளில் செஞ்சிருவாங்க. இனி இப்படி வந்துக்கிறேன். ஏ பி, பி ஒரு வேலை எத்தனை நாளில் செய்கிறாரு? 24 நாளில் செய்கிறாரு. ஒரு நாளைக்கு எவ்வளோ செய்வார் இவர்? ஒரு நாளைக்கு ஒரு வேலை செஞ்சார்னா டோட்டல் எத்தனை செஞ்சுருப்பார் இவர்? 24. இது பார்த்தீங்கன்னா 3. புரியுதுங்களா? 24 செஞ்சுருப்பாங்க. இதே வேலையை இருவரும் இணைந்து செய்தால் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? இதே வேலையை 2 பேர் சேர்ந்து செஞ்சாங்கன்னா, இதே வேலைங்கிறது எவ்வளோ? 24. 24 2 பேர் சேர்ந்தாங்கன்னா எத்தனை நாளில் முடிப்பாங்க? 2 பேர் சேர்ந்தாங்கன்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ செய்வாங்க? 4. 2 பேர் சேர்ந்தாங்கன்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ செய்வாங்க? 4. மொத்தமாக எவ்வளோ செய்யணுமோ? 24 செய்யணும். அப்போ மொத்தமாக 24 செய்யணும். ஒரு நாளைக்கு 2 பேர் சேர்ந்தாங்கன்னா எவ்வளோ செய்வாங்க? 4. அடித்தோம்னா என்ன வரும்? 6 4 24. இதில் நீங்கள் ஏ கண்டுபிடிக்கணுங்கிற அவசியம் இல்லை. நமக்கு கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா ஏ எத்தனை நாட்கள் செய்து முடிப்பாருன்னு பார்க்கலாம். கொஸ்டின் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? இருவரும் சேர்ந்து செய்தால், இருவரும் சேர்ந்து செய்தால் எத்தனை நாட்கள் செய்து முடிப்பார்? 6 நாட்கள் செய்து முடிப்பார். இதே கொஸ்டினை ஏ மட்டும் தனியாக எத்தனை நாட்கள் செய்து முடிப்பார் கேட்டிருந்தா? இதே கொஸ்டினை ஏ மட்டும் தனியாக செய்து முடித்திருந்தால் எத்தனை நாட்கள் செய்து முடிச்சிருப்பார்? 8 நாட்கள். புரியுதுங்களா? இதே வேலையை ஏ மட்டும் தனியாக செய்திருந்தால், இதே வேலைங்கிறது எவ்வளோ?
24. ஏ ஒரு நாளைக்கு எவ்வளோ செய்வார்? 3. ஒரு நாளைக்கு எவ்வளோ செய்வாங்க? 3. அப்போ இதை அடித்தோம்னா எத்தனை நாள் செஞ்சு முடிச்சிருப்பாரு? 8 நாட்களில் செய்து முடித்திருப்பார். கொஸ்டின் புரியுதுங்களா? ஆன்சர் எப்படி வேரியேஷன் ஆகுதுன்னு புரியுதா? 2 பேரும் இந்த இடத்துல நீங்கள் 8 நாட்கள் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. சரிங்களா? கண்டுபிடிச்சிங்கன்னா டைம் வேஸ்ட்டு. நமக்கு என்ன கேட்டிருக்கானோ அது மட்டும் பண்ணிங்கன்னா போதும். சரிங்களா? இந்த இடத்துல இருவரும் சேர்ந்து செய்தால்னா இருவரும் சேர்ந்தாங்கன்னா 4, 24/4 6. இதோட நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஆன்சரை வந்து முடிச்சிடலாம். அதை விட்டுட்டு தேவையில்லாமல் இங்கே 8 கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னா இது வந்து உங்களுக்கு என்ன ஆகும்? கூடுதல் ஒரு டைம் இழுக்கும். அதே ஏ மட்டும் செய்து முடித்தார் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா நீங்கள் அப்படி போடுறதெல்லாம் கரெக்டாக இருக்கும். ஓகேவா? சரி, அவ்வளோதான் சார். பாருங்கள், இதை மாதிரி டைம் அண்ட் ஒர்க் சம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக நம்ம என்ன பண்ணிடலாம்னா ஆன்சர் போட்டல. ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா? ஏதாச்சும் டவுட்டுன்னா கேளுங்க. டைம் அது நான்